வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனை நாள் பிறந்த நாள் உங்களோட? எனக்கு 67. 67. சரி, உங்களோட 67வது பிறந்த நாளுக்கு யார் கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? கனடாவில் இருந்தவங்க. கனடாவில் யார் இருக்காங்க? தம்பிட மகன். அவர்கிட்ட பேர்? கனிவாசன். ஓகே. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? சுவிட்சில் இருந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து. ஆஸ்திரேலியாவில் யார் இருக்காங்க? அக்காண்ட மகள். அக்காட மகள். அவங்களோட பேர்? விஜி. விஜி. ஓகே. வேறு? அவளோட மகளும் இருக்கு, ரக்தி அண்டு. ஓகே. வேறு? இங்கே தேவழி நாடு தானே. சரி, இங்கேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? இங்கே இருந்தாண்டா கோவில்ராஜ். கோகுல்ராஜ். யார் அது உங்களுக்கு? தங்கச்சின்னம்மா. தங்கச்சின்னம்மா. எத்தனை சகோதரன் இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு 8 பேர். 8 பேர் இருக்காங்களே. 8 பேரில் வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம் சகோதரங்கள் சைக்கிள்லேருந்து? சகோதரங்கள் சுவிட்சில் இருக்கு தம்பி. அவர்கிட்ட பேர்? சிவன் அசோக். அசோக். ஓகே. வேறு? பிரான்சில் இருக்கு தம்பி இருக்கு. அவர்கிட்ட பேர்? ஜெயவராயா. ஓகே. யோகன். ஜோகன். ஓகே. வேறு? கண்ணன். கண்ணன். ஆஸ்திரேலியா. ஓகே. அடுத்தது? சரி, உங்களோட சகோதரங்களை ஒரு ஆக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க. ஒரு கிஃப்டை நாங்களும் தரோம். ராஜேஸ்வரி இருக்கு கனடாவில் அக்கா. அக்கா. ஓகே. உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போம். சரியா? உங்களுக்காக என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே. உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு. சரியா? அதையும் போய் வைப்போம். ஓகே. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துருக்குது. சரி, நீங்கள் பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? வெளிநாட்டில் இருந்து இருந்தால் கனடா இருந்தால் தமிழ மகன் செய்திருப்பான் தன்வாசன். ஆஸ்திரேலியாவாக இருந்தால் தங்கச்சி அக்காண்ட மகள் ஓகே செய்திருக்கணும். ஆஸ்திரேலியாவில் இன்னொரு மகன் இருக்கிறான், அக்காண்ட மகன் தான். ஓகே. சரி, இப்போ நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்னு சொல்லி? முக்கியமாக இந்த உள்ளூருக்கு கோகுல்ராஜா தான். கோகுல்ராஜா தான் இருக்கும். சரி, உங்களுக்காக இதுக்கு ஒரு பரிசு ஒன்று வந்திருக்கு. சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. திறக்கக்கூடாது. என்னவா இருக்கலாம்? அதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? காசு வந்திருக்கா? இந்த பாக்ஸுக்குலையா? மோதிரம் வந்திருக்கு. மோதிரம் வந்திருக்கா? சரி, திறந்து பார்ப்போமா என்ன வந்திருக்குன்னு. திறந்து பார்ப்போம். காசு வந்திருக்கு. சரி, எடுங்க பாப்போம் அவ்வளோ வந்திருக்கேன். $22 வந்திருக்கா? இல்லையே. சரி, எவ்வளோ இருந்த எவ்வளோ வந்திருக்கும்? எவ்வளோ வந்திருக்கலாம்? 15 வந்திருக்கலாம். சரி, உங்களுக்காக 10,000 ரூபா வந்திருக்கு. சரியா? உங்களுக்காக கேக்கும் 10,000 ரூபா காசும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? பார்த்துருவோமா? சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கும்? அவரா? அவைய தான் அனுப்பிடுவாங்க. சரி, வசந்தகுமாரி. யார் அது? ஓகே. உங்களுக்காக இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரான்ஸ்லேருந்து உங்களோட தம்பி சிவயோகராசா என்ற ராசன் இவர் தான் அனுப்பியிருக்கார். உங்களோட இந்த 67வது பர்த்டேக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தம்பி? அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். எவ்வளவும் பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? எனக்கு தாராளமாக சந்தோஷம். சரி, வேற தம்பிக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா அந்த நேரத்தில்? தம்பிக்கு நல்ல நன்றி தான் சொல்லணும். என்ன நினைச்சு செய்கிறவங்க இல்லை என்று நான் சொல்ல இல்லை. என்னோட கட்டிக்கிறது தான் ராத்திரி முந்தினாலும் கதைச்சவன். ஓகே. உங்களோட தம்பி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.